ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। शान्ति मन्त्रं बृहदारण्यकोपनिषत्। ध्यान श्लोकं भगवद्गीता। ॐ प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्स सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महः। वसुदेवसुतं देवं कंसचानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुः लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। பகவத்கீதை 7வது அத்தியாயம். சென்ற வகுப்பில் 3வது ஸ்லோகத்தை தொடங்கினேன். அதனால் அந்த ஸ்லோகத்தை மீண்டும் ஒரு தடவை சொல்லிட்டு நாங்கள் அதோடைய விளக்கத்தை பார்ப்போம். மனுஷ்யானாம் சகஸ்ரேஷு கச்சித் யததி சித்தையே யததாமபி சித்தானாம் கச்சித் மாம் வேத்தி தத்வதா. அதாவது ஆயிரக்கணக்கான மனிதர்களுள் யாரோ ஒருவன் மன நிறைவின் பொருட்டு முயல்கிறான். முயல்கின்ற பெருவாரியானவர்கள் யாரோ ஒருவன் என்னை உள்ளது உள்ளபடியே அறிகிறான். அப்படின்னா இந்த அவ்வளவு மகாத்மியமான இந்த பகவானை பற்றி தெரிந்து கொள்வதற்கு யாரும் முயற்சி செய்யவில்லை அப்படிங்கிற மாதிரியும், அப்படி முயற்சி செய்தவர்கள் கடைசி வரைக்கும் என்னை சரியாக புரிந்து கொள்ளல, யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றார். அதனாலதான் மனுஷ்யானாம் சகஸ்ரேஷு, ஆயிரக்கணக்கான, இந்த இடத்துல நமக்கு ஆயிரக்கணக்கானன்னு சொல்றதை விட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தான் சொல்லணும். அப்படி லட்சக்கணக்கான மனிதர்களுள் ஒரு சிலர் யததி முயற்சி செய்கிறார்கள். எதற்கு? சித்தையே மோட்சத்திற்காக, ஆத்ம அனுபூதிக்காக முயற்சி செய்கிறார்கள். இங்கு மனிதர்களுக்குள் என்பதற்கு, மனிதர்களுள் என்பதற்கு இந்த மனிதர்கள் எண்ணிக்கை நாம் பொருட்படுத்தக்கூடாது, எண்ணிக்கை சொல்லக்கூடாது. ஏன்னா எண்ணிக்கை அப்பாற்பட்டது. ஏன்னா அந்த காலத்தில் அவர் அந்த பேஸ் வச்சு சொன்னார். அதனால் இப்போ நமக்கு கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள், இங்கு எண்ணிக்கை முக்கியத்துவம் அல்ல. பகவான் எதுக்கு சொல்றாருன்னா, எத்தனையோ பேர் இறைவனை வணங்குகிறார்கள், ஆனால் மோட்சத்துக்கு முயற்சி செய்பவர்கள் எத்தனை பேர்? நமக்கே தெரியும். கோயில் பார்த்தீங்கன்னா எல்லா கோவில்லையும் இப்போல்லாம் கூட்டம் கூட்டமாக வர்றாங்க. பிறகு முயற்சி செய்பவர்கள் மிக மிக குறைவு. அதற்கு பல காரணம் இருக்கிறது. அதில் முதல் காரணம் என்னவென்றால், இந்த மோட்சத்தின் பெருமை யாருக்கும் தெரிவதில்லை, அதனுடைய மகிமை யாருக்கும் தெரிவதில்லை. காரணம் நம்முடைய சிறுமை, நம்முடைய அறியாமையின் காரணமாக மோட்சத்திற்கு எந்த முயற்சியும் எடுப்பதில்லை. இது ஒரு காரணம். 2வது காரணம் என்னன்னா, நம்முடைய சனாதன தர்மத்திலே புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பெரும்பாலான மக்கள் என்ன ஆகுறாங்கன்னா, இந்த புருஷார்த்தத்தில் தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் ஒரு படிப்படியாக பரிணமித்து போகிறது. அதுக்கு பேஸ் தர்மம். பெரும்பாலான மக்கள் அந்த புருஷார்த்தத்தில் கடைசியில் விட்டுருவாங்க, மோட்சத்தை விட்டுருவாங்க. தர்மம், அர்த்தம், காமம் இதை மட்டும்தான் பார்ப்பாங்க. அதுலேயும் இந்த காமம் அர்த்தத்தில் மயங்கிடுவாங்க. முக்கியவாரான மக்கள் தர்மத்தை மறந்து, தர்மம்னா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. அவர்கள் கண்களுக்கு முன், அதாவது கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்பது மாதிரி எது அட்ராக்டிவாக இருக்கோ அதைத்தான் பார்க்குறாங்க. அதான் நான் போன வகுப்பில் சொன்னேன், முஸ்டாக்ட் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி. நம்மெல்லாம் மீசை வைத்த குழந்தைகள் தான். ஸோ அது நமக்கு என்னன்னு நமக்கு கண்ணில் பார்த்தது இதுதான். அர்த்த காமம் என்றால் என்ன அப்படிங்கிறது நம்ம ஒரு தெளிவு வரலாம். ஏன்னா இதை தான் குருதேவர் மீண்டும் மீண்டும் காமினி காஞ்சனம், நம்ம ஏன் இறைவனிடம் போய் சேர முடியவில்லை என்றால் அதுக்கு முக்கியமான தடையாக இருப்பது இந்த காமினி காஞ்சனம்.
நம்ம இந்த வாழ்க்கை, அதாவது இந்த காமினி காஞ்சனம் எதுக்கு, அதாவது அர்த்தம் காமம் எதுக்காக நம்ம இந்த சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டோம்னா, நாம் வாழ்க்கையில் பாதுகாப்பாக வாழ்வதற்கு பொருள் நமக்கு தேவைப்படுகிறது. சரி, பிறகு அது அந்த சுகத்தை, வாழ்வின் சுகத்தை அனுபவிப்பதற்காக நமக்கு அந்த காமம் தேவைப்படுது. ஆக அந்த அர்த்தம் நமக்கு பாதுகாப்பதற்காக, நம்முடைய சுகத்தை அனுபவிப்பதற்காக, நாம் செய்ததை அனுபவிப்பதற்காக நமக்கு அந்த சுகம். ஸோ இதிலேயே நின்றுருந்தாங்க. இதுதான் பல பேருடைய வாழ்க்கையின் லட்சியமாக இருக்கிறது. நிறைய பேர்கிட்ட கேட்டிங்கன்னா வாழ்க்கையின் லட்சியம் என்னென்னா அனுபவிக்க வேண்டியதான், வாழ்க்கைன்னா அனுபவிக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லட்சியம் என்னென்னா அனுபவிப்பது தான், இதுதான் அவங்களுடைய லட்சியம். ஆனால் பகவான் ராமகிருஷ்ணரும் சரி, நம்முடைய உபநிஷத்தும் சரி, நம்முடைய சாஸ்திரங்கள் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, மனித வாழ்க்கையின் லட்சியம் இறைவனை அடைவது. ஈசாவாசி உபநிஷத்து கிளியராக சொல்கிறாங்க, யார் ஒருவன் மோட்சத்துக்காக முயற்சி செய்யவில்லையோ அவன் தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சிலர் இந்த வாழ்க்கை அனுபவிப்பதற்காகத்தான் என்று வாழ்கிறார்கள். இப்படி தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் வாழ்க்கை எதுக்கு என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டு கடைசி தன்னுடைய சரீரத்தை விட்டுட்டு போகிறாங்க. திருப்பி மீண்டும் இந்த சம்சாரத்தில் உழந்து வாழ்ந்து பிறந்து இறந்துகிட்டு இருக்காங்க. காரணம் அறியாமை தான் காரணம். அதனால்தான் அவர்களுக்கு மோட்சம் அடைய எந்த முயற்சியும் செய்வதில்லை. பகவான் நீங்கள் சொல்கிறார், முயற்சி செய்பவர்கள் மிக மிக குறைவு. அப்படி முயற்சி செய்தவர்களை பற்றி 2வது லைனில் சொல்கிறாரு, எததாம் அபி சித்தானாம். எததாம் அபி சித்தானா, இதன் பொருள் என்னன்னா, முயற்சி செய்பவர்கள் கூட, அப்படி முயற்சி செய்பவர்களுள் பகவான் ஒரு அடைமொழி கொடுக்கிறார். எதுக்குன்னா சித்தானாம். எதுக்கு முயற்சி செய்கிறார்கள்? சித்தியை அடைவதற்காக, ஆத்ம அனுபூதியை அடைவதற்காக. இந்த இடத்தில் சித்தானாம் என்றால் தவசி என்று பொருள். அந்த மாதிரி பொருள் கொள்ள வேண்டும். முயற்சி செய்பவர்கள் என்றால் தவம் செய்பவர்கள். இந்த தவம் செய்பவர்கள் கூட, முயற்சி செய்பவர்கள் ஏன் அவர்கள் அந்த அறுதி லட்சியத்தை அடைய முடியவில்லை என்றால், அவர்கள் தன்னுடைய சக்திக்காக, அதாவது தன்னுடைய அந்த இதை மறந்துட்டு, அதாவது லட்சியத்தை மறந்து தன்னுடைய நீண்ட காலம் வாழ வேண்டும் என்றும், இந்த சக்தி, நம்முடைய ஆன்மீக சக்தி வேற மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக அந்த சக்தியை வளர்த்து கொண்டு, அதாவது மிஸ்டிசம்பாங்க நம்முடைய பவர். நான் சொல்கிறது மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கிறத நம்ம உணர்வது, அதே மாதிரி தூரத்தில் இருக்கிற விஷயத்தை உணர்வது, இப்படியெல்லாம் சக்தி நமக்கு வரும். அஷ்டமா சித்தியில் இதெல்லாம் உண்டு. அந்த அஷ்டமா சித்தியில் போய் விழுந்துடுறாங்க. அந்த சித்தானாம் அபி, அப்படி முயற்சி செய்பவர்கள் கூட லட்சியம் சரியாக இல்லை, லட்சியம் உறுதியாக இல்லை என்பவர்கள் அந்த மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ இந்த ஞானத்தை அடைய வேண்டும் என்று தவம் செய்பவர்கள் அவர்களுடைய லட்சியத்தை மறந்து எங்கேயோ போயிடுறாங்க, அனாத்மாவுக்கு போயிடுறாங்க. அவர்கள் அந்த ஞானம் அடையவில்லை, அதை அடைவதற்குத்தான் சவம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று பொருள் கொள்ள வேண்டும். சுருக்கமாக சொன்னால், முயற்சி செய்பவர்கள், ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் ஒருவனோ அல்லது 2 பேரோ மோட்சத்தை அடைகிறார்கள், மோட்சம் அடைய முயற்சி செய்கிறார்கள். அப்படி முயற்சி செய்பவர்கள் யாரோ ஒருவன் தான் என்னை, எப்படி வேத்தி, மாம் என்றால் என்னை, வேத்தி என்றால் அறிகிறார். முயற்சி செய்பவர்களுள் ஒருவன் என்னை அடைகிறார். இங்கு மாம் என்றால் என்ன பொருள் என்று பகவானே சொல்றாரு. இங்கே ஈஸ்வரன் என்பது நான் ஏற்கனவே சொன்னது பிரம்மசத்துவம் ப்ளஸ் மாயா தத்துவம் ரெண்டும் சேர்ந்தது. அதுக்கப்புறம் பிரம்மஸ்வரூபம் என்னைங்கிறதுங்க பகவான் என்ன சொல்றாருன்னா, முதபடி ஈஸ்வரன், அதுக்கப்புறம் பிரம்மஸ்வரூபம். அப்படி இப்படித்தான் இந்த தத்துவம் இருக்கிறது என்று தத்துவவித் வேத்தி தத்துவதா, உள்ளதை உள்ளபடி, அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் பகவான் தத்துவதா, இதன் பொருள் உண்மையாக அறிபவர்கள், சரியாக உள்ளது உள்ளபடியே அறிபவர்கள் என்று பொருள். பெரும்பாலான மக்களுக்கு இறைவனை பற்றிய ஞானம் சிறிது கூட இல்லை. ஏன் கோயிலுக்கு போகிறான் அப்படின்னா, எனக்கு இது வேணும், அது வேணும், நல்ல வாழ்க்கை வாழணும், நல்ல மனைவி வேணும், நல்ல வேலை வேணும், நல்ல குழந்தைகள் வேணும், அவ்வளோதான். இப்படியே உழண்டு போகிறாங்க. சில பேர் புராணத்தில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை படிச்சுட்டு அதுதான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் புராணத்தில் ஒரு சில இன்சிடென்ட்லாம் வரும். ஆக மனிதர்களுடைய லட்சியம் என்ன அப்படிங்கிற கடைசி வரைக்கும் அவங்களுக்கு தெளிவாக இல்லை.
புராணத்தில் படிக்கிற இறைவனை பற்றி இப்போ புராணத்தில் படித்தது அது ஞானம் அல்ல. அது வந்து ஒரு எதுக்காக சொல்கிறாங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டுக்காக அந்த புராணத்தில் சில கதைகள்லாம் சொல்லுவாங்க. அதனால தான் பகவான் என்னை சரியாக புரிந்து கொண்டவர்கள் மிக மிக குறைவு. இதை கேட்டவுடன் நமக்கு என்ன ஒரு சந்தேகம் ஒரு மனசில் என்னென்னா, இனிமேல் உபனிஷத் கிளாஸும் பகவத்கீதை கிளாஸும் வேண்டாம் என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் பகவானே முயற்சி செய்பவர்கள் என்னை பற்றி அறிவது மிக மிக குறைவு என்றாரு. பிறகு எதுக்கு நம்ம போய் முயற்சி செய்யணும் அப்படின்னு எண்ணம் நமக்கு வரலாம். ஆனால் பகவான் என்ன சொல்றாருன்னா, நம்மளை வந்து சோர்வடைவதற்காக சொல்லலை பகவான். பகவான் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நாம் இன்னும் முயற்சி செய்ய வேண்டும், நாம் அந்த முயற்சியில் வெற்றி பெற வேண்டும். அதாவது முயற்சி செய்பவர்கள் கூட்டத்துக்கு போகணும். அந்த முயற்சி செய்பவர்களுள் என்னை அடைவார்கள், பகவானை அடைய வேண்டும் என்று முயற்சிகள் அந்த கூட்டத்தில் நம்ம போகணும். இது நம்மை சோர்வடைவதற்காக சொல்லவில்லை. அதிக கவனமும் முயற்சியும் ஆன்மீக சாதனையில் வேண்டும் என்பதற்காகத்தான் பகவான் இவ்வாறு சொல்கிறார். மேலும் இந்த ஞானம் அவ்வளவு சாதாரணமானது அல்ல அப்படிங்கிறதுக்காகத்தான் சொல்லாது. ஏன்னா துர்லபம், மிக 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 அரிதானது. இந்த மோட்சத்தின் பெருமையை தான் இந்த ஸ்லோகத்தில் பகவான் காட்டுகிறார். அதனால இவ்வாறு முதல் 3 ஸ்லோகத்தில் இந்த அத்தியாயத்தில் முன்னுரை சொன்னார். என்ன சொன்னார்? முதல் 3 ஸ்லோகத்தில் ஞானம் விஞ்ஞானத்தை பற்றி சொன்னார். மேலும் இனி வந்து பகவானுடைய சொரூபத்தை பற்றி விளக்க எழுகிறார். 4வது ஸ்லோகத்திலிருந்து 5வது ஸ்லோகத்திலிருந்து விளக்கப் போகிறார். ஸோ இது 12வது அத்தியாயம் வரைக்கும் பகவான் அதோடைய சொரூபத்தை தான், பக்தி மார்க்கம், அப்படி பல விஷயங்கள் வந்து சொல்ல இருக்கிறாரு. அதனால் நமக்கு இங்கே கோடிட்டு காமிக்கிறார். பகவானுடைய உண்மையான சொரூபத்தை பகவானே தன்னுடைய திருவாய் மலர் சொல்கிறார். அதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்தில் எண்ணற்ற பக்தர்கள் ஆன்மீக சாதனை செய்து பகவானை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அதில் சிலர் மட்டும்தான் இறை அனுபூதி பெறுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள், சுவாமி விவேகானந்தர் அவரே ஒரு மகான், அவர் சொல்றாரு, நான் இந்த உலகம் முழுவதும் சுற்றி வந்ததில் நான் அப்படிப்பட்ட, அதாவது உயர்ந்த நிலையில் இருக்கின்ற முயற்சி செய்து வெற்றி அடைந்தவர்களை ஒரு 4-5 பேரை தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சொற்பொழிவில் ஒரு இடத்துல சொல்றார். இந்த உலகத்தில் இருக்கும் மக்கள் தொகையை கம்பேர் பண்ணும்போது அவர் பார்த்தது 1-2. அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் மனுஷியானாம் சகஸ்ரேஷு கசி ஜெயிச்சித்தவியது அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றார். அதை சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய சொற்பொழிவில் சொல்றார். மேலும் சில நேரங்களில் அனுபூதி பெற்ற மகான்களை நாம் சந்திக்க நேரலாம். ஆனால் அவர்களை நம்மால் அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. காரணம், அவர்கள் மிக மிக சாதாரணமான மனிதர்களாகத்தான் இருப்பார்கள். அப்போ நம்ம அவர்களை பார்த்து நம்ம என்ன சொன்னோம்னா, இவர் ஏதோ சாதாரண பக்தர் அல்லது இறைவனை நாடுகின்ற சாதகர்கள் என்று அவர்களை ஒதுக்கிவிடக்கூடாது. ஏனென்றால் உண்மையில் மகான்கள் ஸ்ரத்தையுடன், ஆழ்ந்த நம்பிக்கையுடன் இறைவனுக்காக சாதனைகள் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட மகான்களை நாம் சில பேர் தான் நம்முடைய கதைகளில், நம்முடைய இதில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், கட்டோபனிஷத்தில் நச்சிகேதர் எப்படிப்பட்ட ஒரு ஸ்ரத்தை, மன உறுதியோடு எப்படிப்பட்ட விஷயங்களை கூட அவாய்ட் பண்ணிட்டு என்ன சொன்னார், எனக்கு இறைவன் தான் வேண்டும் அப்படின்னு யமதர்மராஜர் சொல்றாரு. என்னென்ன யமதர்மராஜர் என்ன சொன்னார், நீ எத்தனை ஆண்டு வாழ வேண்டுமோ வாழலாம், உனக்கு இந்த பூலோகத்தில் ஒரு பெரிய சக்கரவர்த்தி ஆக்குகிறேன், நீ உன்னுடைய குழந்தைகள் உன்னுடைய பேரன் முதற்கொண்டு நீ பார்க்கலாம், உனக்கு தங்கம் வெள்ளி எல்லாம் தரேன், வேண்டுமென்றால் இந்த சொர்க்கலோகத்தில் வாழ்கின்ற பெண்களை அனுப்பி உனக்கு சேவை செய்ய வைக்கிறேன் இப்படின்லாம் நிறைய சொன்னார். ஆனால் இது மிக ஸ்ரத்தையுடன், என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் இறைவனை அடைவது, அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஆகவே சுவாமி விவேகானந்தர் சொல்றார், ஸ்ரத்தையுடன் நம்முடைய லட்சியத்தை உணர்ந்து அதை நாம் அந்த லட்சியத்தை நம்முடைய நாடி நரம்பு ரத்தங்களில் நனைத்து விட வேண்டும். அந்த லட்சியத்தை அடைந்தே தீர வேண்டும் என்று முழு முயற்சியோடு இருக்க வேண்டும். இந்த லட்சியம் இறை அனுபூதியை அடைய 3 நிலைகளை நாம் கடந்தாக வேண்டும். இது ஏற்கனவே நம்ம சொன்னது தான். எப்படின்னா,
துவைத்தம், விசிஷ்ட அத்வைத்தம், அத்வைத்தம். இந்த மூன்று படிகள், இதெல்லாம் வேற வேற கிடையாது, 3 படிகள். நம்முடைய மதத்தில் இந்த நிலைகளைத்தான் தரிசனம். தரிசனம்னா நேருக்கு நேர் நாம் பார்ப்பது. மிக அழகான சொல். தரிசனம் என்பது நாம் நேரடியாக உணர்வது. இது சாஸ்திரத்தின் இதை சாஸ்திரத்தை சர்ச்சை செய்வதற்காகவோ அல்லது மகான்கள் சொல்கிறார்கள் என்பதற்காகவோ நாம் செய்யக்கூடாது. இந்த தரிசனம் என்பது இந்த கருத்தை நாம் உண்மையிலே உள்ளதை உள்ளபடி வேத்தி தத்துவத்தகன்னு அங்கே பார்த்தோம். உள்ளதை உள்ளபடி உணர்வதுதான் தரிசனம் பண்ணோம். அப்போ அந்த தரிசனத்துக்கு நமக்கு என்ன தேவைப்படுகிறது? விசிஷ்ட அத்வைதம், துவைத்தம், விசிஷ்ட அத்வைதம், அத்வைத்தம். இந்த படிகளில் இருந்து பரிணமித்து. ஏன்னா ஏன் துவைத்தம் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்முடைய தேக அபிமானம் இருக்கிற வரைக்கும் நம்ம அதை விட முடியாது. அதனால் துவைத்தத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் விசிஷ்ட அத்வைத்தத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் அத்வைத்தம் போகணும். மகான்கள் சொல்கிறாங்க. அதான் இந்த கிரமத்தில் தான் நான் அப்போ தான் நமக்கு உள்ளதை உள்ளபடி அண முடியும். நம்ம லட்சியத்தை ஸ்ரத்தையுடன் கடவுள் இருக்கிறார், அவரை உணர வேண்டும் என்று ஆழ்ந்த நம்பிக்கையுடன் பயிற்சி செய்ய வேண்டும். நம்முடைய தத்துவங்கள் இறைவன் இருக்கிறார் என்பது மட்டும் சொல்லாமல் அதை அடைவதற்கான வழிகளும் சொல்கிறது. அதில் வரும் தடைகளையும் விளக்குகிறது. அந்த தடைகளை எப்படி நாம் கடக்க வேண்டும் என்பதும் சொல்கிறது. நீ இந்த பாதையில் இந்த பாதையில் ஒரு முன்னுதாரணத்துடன் நீ சென்றால் நிச்சயமாக நீ உன்னுடைய லட்சியத்தை அடையலாம், அதாவது இறை அனுபூதியை அடையலாம் என்று சொல்கிறது. இதுதான் தரிசனம் என்கிறார். அதனால் கசிதகனா மிக 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 அரிதான ஒரு விஷயம். சித்தையே இறைவனை உணர்வது. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் முயற்சி செய்து சில பேர் மட்டும் அடைகிறார்கள். அதைத்தான் சித்தி என்று சொல்றார். எததினா தீவிரமாக ஆன்மீக சாதனை செய்பவர்கள். ஆனால் அவர்களுடைய சம்ஸ்காரம் அவர்களுக்கு பெரிய தடையாக இருக்கும். நமக்கு நம்முடைய ஆன்மீக தடைக்கு யார் காரணம் என்றால் கடைசி நாம தான், நம்முடைய சம்ஸ்காரம் தான். ஏனென்றால் இந்த சம்ஸ்காரம் பல பல பிறவிகளில் நாம் செய்து வைத்த நல்ல கெட்ட கர்மங்கள் நம்முடைய ஆழ் மனதிலே வேறு உண்டி இருக்கிறது. இதை நாம் மாற்றினால்தான், இதை நாம் கடந்தால்தான் நம் இறை அனுபூதி அடைய முடியும். அதனால்தான் பகவான் ராமகிருஷ்ணர் மிக தெளிவாக அமுதமொழிகளிலே காமினி காஞ்சன், இதுதான் நம்முடைய ஆன்மீக சாதைக்கு பெரும் தடையாக இருக்கும். ஸோ கடுமையான ஆன்மீக பயிற்சி செய்பவர்களுக்கு என்ன நேரிடும், என்ன ஆகிறது என்றால், நான் ஆன்மீக பயிற்சியின் காரணமாக நம்முடைய அகங்காரத்தை அழிக்கிறோம். இதுதான் முக்கியமான விஷயம். ஆன்மீக பயிற்சி எதுக்கு செய்கிறோம்னா நம்முடைய அகங்காரத்தை அழிக்கிறோம். எப்படி என்றால், அகங்காரம் இந்த ஆசைகளுடன் தொடர்பு உள்ளது. அகங்காரம் ஒருத்தருக்கு இருக்குன்னா ஆசை இருக்குன்னு அர்த்தம். இந்த அகங்காரம் ஆசைகளுடன் தொடர்பு இருக்கிறது. அந்த ஆசைகள் உடைமைகளுடன் தொடர்பு இருக்கிறது. மேலும் இந்த உடைமைகள் என்றால் விருப்பு வெறுப்பு. இந்த அகங்காரத்தால் நாம் இந்த வெறுப்பை அதாவது இந்த அகங்காரத்தால் நாம் இந்த விருப்பு வெறுப்பை வசதியாக நம்முடைய ஆழ்மனதில் தங்கி இருக்கிறது. அகங்காரத்தின் காரணமாக இதெல்லாம் நம்முடைய ஆழ்மனதில் தங்கி இருக்கிறது. அதனால் நம்ம இதன் விளைவாக என்னென்னா, நமக்கு புது புது சம்ஸ்காரங்கள் உண்டாகிறது. ஸோ அந்த நம்முடைய ஆழ்மனதில் இருக்கின்ற அந்த சம்ஸ்காரங்கள் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது வெளியே வந்து தன்னுடைய செயலை ஆரம்பிக்கும், தன்னுடைய புத்தியை காமிக்கும் சொல்லுவாங்களே, அது மாதிரி. அப்படி அந்த நிலையில் என்ன ஆகும்னா, புது புது சம்ஸ்காரங்கள் நமக்கு அதன் விளைவாக உண்டாகிறது. இந்த புதிய சம்ஸ்காரங்கள் ஏற்கனவே சஞ்சித கர்மான்னு நம்ம பார்த்துருக்கோம். நம்முடைய ஆழ்மனதில் இருக்கின்ற அந்த சம்ஸ்காரத்தின் மேலே வந்து புது புதிய சம்ஸ்காரங்களை தோன்றி நம்மை இந்த உலகத்திலே பந்தப்படுத்தும். ஆக நம்முடைய ஆன்மீக சாதனை எவ்வளவு கடுமையாக பயிற்சி செய்தாலும் இந்த சம்ஸ்காரங்களினால் இது நமக்கு பெரிய ஒரு தடையாகும். அதன் காரணமாக நாம் எவ்வளவு செய்து கூட நம்மளால் மோட்சத்தை அடைய முடியவில்லையே என்ற ஒரு டிப்ரெஷன், ஒரு சோர்வு நமக்கு வரும். ஆகவே
நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பகவானிடம் சரணடைந்து இறை அனுபவத்திற்காக எனக்கு இந்த ஜென்மம் இல்லைனாலும் பரவாயில்ல, 7 எத்தனை ஜென்மமானாலும் நான் உன்னையே கோடி ஜென்மம் நான் எடுத்தாலும் குருதேவர் துணை இருக்க என்று ஒரு பாட்டு இருக்கு, தெரியும் உங்களுக்கெல்லாம். ஸோ இந்த தெய்வீக தன்மை ஆன்மீக அனுபவத்தை அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சரணாகதியை நம்ம போகணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஒரு சில மனிதர்களை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய சாதனையின் காரணமாக விரைவிலே லட்சியத்தை அடைவது போல நமக்கு தெரியும். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஏதாவது புது டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு நமக்கு இதில் டெக்னிக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவர்கள் பல ஜென்மத்தில் செய்த ஆன்மீக பயிற்சியின் மூலமாகத்தான் இவ்வளவு முன்னேறி வருகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதுக்கு முந்தைய ஜென்மங்களில் மிக கடுமையான தவங்கள் செய்ததன் காரணமாகத்தான் அவர்கள் இப்படி ஒரு நிலையை அடைந்திருக்கிறார்கள் என்பதை நாம் மனதில் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் திடீர்னு இன்னைக்கு அவர்கள் இந்த மாதிரி வந்துட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம், எல்லாம் இறைவன் அருளால் இறைவன் திட்டத்தின்படி தான் நடக்கிறது என்பதை மனதில் கொள்ள வேண்டும். நாம் ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன? நான் ஒரு பொழுதும் ஆன்மீக சாதனைகளை விடமாட்டேன். ஏனென்றால் இந்த ஆன்மீக சாதனைகள் செய்யாமல் போனால் என்னுடைய மனம் கீழ்நிலைக்கு வந்துவிடும். மனம் அலைப்பாயும், மனம் அமைதியை இழக்கும், தேவையற்ற சிந்தனைகளும் எண்ணங்களும் வரும். ஆகவே என்னுடைய வாழ்க்கையின் முழு நேரத்தை அதில் ஒரு சில முக்கியமான விஷயங்களை தவிர்த்து, அதாவது லௌகிக விஷயங்களை தவிர்த்து மற்ற நேரங்களில் முழுமையாக நான் ஆன்மீக சாதனையை உறுதியாக இருந்து இறை அனுபூதியை பெற முயற்சி செய்வேன். இதைத்தான் பகவான் ராமகிருஷ்ணர் சொல்வார். ஆரம்ப காலத்தில் ஒரு கையில் இறைவனையும் ஒரு கையில் இந்த உலகத்தையும் பிடித்து கொள்ள வேண்டும். சமயம் வரும் பொழுது அந்த உலகத்து கையை விட்டுவிட்டு 2 கையும் இறைவனை பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்வார். ஸோ இந்த ஜென்மத்தில் இது கிடைக்கவில்லை என்றாலும் அடுத்த வருகின்ற ஜென்மங்களில் நிச்சயமாக நாம் இறை அனுபூதியை அடையலாம். ஆகவே நேர்மையுடன், தொடர்ந்து முயற்சிகளுடன், அதிகமான பொறுமையுடன், நம்முடைய குருவின் நம்பிக்கையுடன், குருவின் மேல் நம்பிக்கையுடன், சாஸ்திர நம்பிக்கையுடன் நாம் சாதனைகள் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட சாதகன் தன் லட்சியத்தை அடைவான். அவனைத்தான் ஆன்மீக சாதகன் என்று நம்முடைய சாஸ்திரம் சொல்கிறது. அப்படிப்பட்டவன் ஆன்மீக சாதனையில் முன்னேறி இறைவனை நிச்சயமாக அடைவான். நேரம் என்பது என்ன? அதற்கு எல்லாத்துக்கும் நேரம் சொல்லுவாங்க. பகவான் ராமகிருஷ்ணன் சொல்வார், எல்லாத்துக்கும் நேரம் வரணும். இந்த நேரம் என்பது நம் மனதில் ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை உண்டாக்குகிறது. இந்த நேரத்தை தோற்றுவித்தது யார்? இந்த நேரம் யார் உண்டாக்கினார்கள் என்றால் நாம் தான். நேரம், காலம், இடம், தேசம், நிமித்தம் இவைகள் எல்லாம் உருவாக்கியது நாம் தான். நம்முடைய அறியாமையின் காரணமாக இந்த மாயையின் விளையாட்டு தான் இந்த தேச கால நிமித்தம், தேச கால இடம் சொல்லுவாங்க. அதுதான். ஸோ இதன் பொருள் நேரத்தை பற்றிய தவறான புரிதல் நம் மனதில் நாமே உண்டாக்கி இருக்கிறோம். இது சுவாமி துரியானந்தர்கிட்ட ஒரு பக்தர்கள் கேட்டபோது சொல்றாரு, ஒரு முறை பக்தர் ஒருவர் துரியானந்த சுவாமியிடம், சாதாரண ஒரு குயவன் தன்னுடைய வேலை செய்துவிட்டு அதற்கான ஊதிய சம்பளத்தை, ஊதிய கூலியை வாங்கி பெற்றுக்கொண்டு செல்கிறார். ஆனால் நாம் பல காலம் கடுமையாக ஆன்மீக சாதனை செய்து எந்த பலனும் கிடைக்கவில்லையே என்று சுவாமி துரியானந்தரிடம் கேட்கிறார். அதற்கு சுவாமி உடனடியாக பதில் சொன்னார். என்ன சொன்னார்னா, சாதாரண உலகியல் மனிதன், உலகியல் மனிதன் இந்த இடத்துல செல்ஃபிஷ் ஃபெலோஸ், உலகியல் மனிதன் கூட தன்னிடம் வேலை செய்கின்ற வேலைக்காரனுக்கு தான் செய்த வேலைக்கான சம்பளத்தை தருகிறான் என்றால், கருணை உள்ளம் கொண்ட இறைவன் பக்தர்களுக்காக அவதரித்தவன், அந்த பகவான் என்ன கல்லெஞ்சுக்காரனா, கல்லெஞ்சம் கொண்டவனாவன்? அவர்கள் நம்முடைய ஆன்மீக பயிற்சிக்கு எந்த பலனும் தரமாட்டாரா? நிச்சயமாக தருவார். சுவாமி சொல்றார், பகவான் பக்தர்களுக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறார். உண்மையில் தகுந்த நேரம் வரும்போது அந்த பக்தரை தன்னுடைய மடியில் வைத்து கொண்டு அவருக்கு வேண்டிய அருள் புரிவார். ஏன் இந்த தாமதம் என்ற கேள்வி நமக்கு வரும். நம்முடைய பூர்வ ஜென்ம சம்ஸ்காரம்
நம்மை இறைவனிடம் அணுகாமல் நமக்கு பெரிய தடையாக இருக்கிறது. இறைவன் நாம் கேட்கும் எல்லாவற்றையும், நாம் வேண்டிய எல்லாவற்றையும் கொடுக்க தயாராக இருக்கிறார். ஆனால் நாம் அதை பெற தகுதி அடையவில்லை. ஏன்னா அதை பெற்றால் அதை பாதுகாக்க வேண்டும், அதை தக்க வைத்து கொள்ள வேண்டும், பிறகு அதுக்கு வேண்டிய இடத்தில் நாம் அதை உபயோகிக்க வேண்டும். நாம் அவருடைய அருளை பெற்றால் அதை தக்க வைத்து கொள்ளக்கூடிய தகுதி நமக்கு இப்பொழுது இல்லை. உதாரணமாக பள்ளிகளில் நம்முடைய மாணவர்கள் படிக்கிறார்கள். அதில் எத்தனை பேர் படித்ததை புரிந்து கொள்கிறார்கள், அதை எத்தனை பேர் மனதில் தக்க வைத்துக்கிறார்கள், எத்தனை பேர் பரீட்சையில் சரியாக எழுதுகிறார்கள். அதுபோலத்தான் இறைவனுடைய அருள். உதாரணம் நமக்கு தெரியும். கல்பத்தரு அன்னைக்கு பகவான் ராமகிருஷ்ணன் எல்லோரையும் இறை அனுபூதி உண்டாகட்டும் என்று சொன்னார். ஆனால் அதில் சுரேந்திர சான்யால் என்ற ஒரு பக்தரும் இன்னொரு பக்தரையும் பகவான் தொடவே இல்லை. எல்லோருக்கும் தொட்டு ஆசீர்வாதம் பண்ணார், அந்த 2 பேருக்கும் தொடலை. காரணம் என்று கேட்டால், உனக்கு இன்னும் நேரம் வரவில்லை. ஜனவரி 1ஆம் தேதி காசிப்பூர் தோட்டத்தில் நடந்த இந்த நிகழ்வு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதில் 2 பக்தர்களை மட்டும் தொடாமல் அவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்யவில்லை. உங்களுக்கு இல்லை, ஏனென்றால் உங்களுக்கு போதுமான தகுதி இல்லை, நேரம் வரவில்லை. நாம் முக்கியமாக மனதில் வைத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த ஸ்லோகத்தில் நாம் இறைவனிடம் சரணடைந்து அதே நேரத்தில் ஆன்மீக சாதனையும் தொடர்ந்து செய்ய வேண்டும். நாம் இறைவனுக்கு தெரியும் நமக்கு எப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று. சரியான நேரத்தில் வரும்பொழுது நமக்கு அவருடைய அருள் நம்மால் தக்க வைத்துக் கொள்ள முடியும். அதற்கான சக்தி அவரே தருவார். எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு தகுந்த நேரத்தில் பாலூட்டி சீராட்டி அந்த குழந்தை தூங்க வைப்பாளோ, அதுபோல குழந்தைகள் தன்னுடைய குழந்தைகளுக்கு வேண்டிய நேரத்தில் எல்லாம் செய்வார். அதே போல குழந்தைக்கும் தெரியும் என்னுடைய தாய் என்னை பார்த்து கொள்வார் என்று. அந்த குழந்தை முழுமையாக அன்னையிடம் சரணடைந்துள்ளது. என்னுடைய தாய் என்னை பார்த்து கொள்வாள் என்ற நம்பிக்கை இருப்பதால் எந்த பயமின்றி நிர்பய கத சம்சய, அப்போ தான் சம்சயமே போகும். பயம் போயினா தான் எந்த சந்தேகமும் வராது. ஆகவே தான் இந்த ஸ்லோகத்தில் நாம் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டியது, முதலாவதாக நம்மில் பலர் ஆன்மீக சாதனைகள் என்ன என்று தெரியாமலே இருக்கிறார்கள். மற்றும் ஆன்மீக சாதனையில் கடுமையாக முயற்சி செய்பவர்கள் கூட ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சாதனை பயன் அடையவில்லையே என்று தவிக்கிறார்கள். ஏனென்றால் நமக்கு சரியான தகுதி இல்லை. அந்த தகுதி கிடைக்கும் பொழுது அந்த ஆன்மீகத்தினுடைய பலன் நமக்கு கிடைக்கும், சாதனையினுடைய பலன் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்லோகத்தில் நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டியது, நாம் கடுமையாக ஆன்மீக சாதனை செய்ய வேண்டும், அதே நேரத்தில் இறைவனிடம் சரணடைய வேண்டும் என்றுதான் சொல்கிறார். இனி 4வது ஸ்லோகம். இந்த 4வது ஸ்லோகத்தில் பகவானை பற்றி, அதாவது ஈஸ்வரனை பற்றிய ஸ்தூல ஸ்வரூபம், அதாவது ஸ்தூல சூக்ஷ்ம காரணம், இந்த 3ஐ சொல்ல போகிறாரு. ஸோ இப்படி அதை பற்றிய விளக்கம், எப்படி ஸ்வரூபத்தினுடைய விளக்கம் சொல்கிறார். எப்படி இது என்னுடைய பிரகிருதி, அதாவது புருஷன் பிரகிருதி, அது எப்படி பிரியுது அப்படிங்கிறத சொல்கிறாரு. மிக முக்கியமான ஸ்லோகம் இது. பூமி, நம்ம ஒரு ஸ்லோகத்தை படிக்கிறேன். பூமி ராபோ நலோ வாயு கம்மனோ புத்தி ஏவச்ச அகங்கார இதி யம்மே வின்னா பிரகிருதி ரஷ்டதா. அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, வானம், மனம், புத்தி, அகங்காரம், இப்படி 8 விதமாக என்னுடைய பிரகிருதி பிரிக்கப்பட்டுள்ளது என்று சொல்கிறார். ஸோ நமக்கு இந்த பஞ்சபூதத்தை பற்றி தெரியும், ஏற்கனவே நம்ம நிறைய கேட்டிருக்கோம். இனி இந்த ஸ்லோகத்தில் 4வது ஸ்லோகத்திலேருந்து 7வது ஸ்லோகம் வரைக்கும் ஈஸ்வர ஸ்வரூபம், அதாவது இதை பற்றி பகவான் ஈஸ்வர ஸ்வரூபத்தை பற்றி தான் பகவான் பேச போகிறார். இந்த இதில் 1லேருந்து 3 வரைக்கும் ஈஸ்வர ஸ்வரூபத்தினுடைய முழுமை என்ன சொன்னார். அதாவது நீ என்னை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும், ஞான விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லி 2 சொன்னார். இந்த அத்தியாயத்தினுடைய பேரை ஞான விஞ்ஞான யோகம் அப்படின்னு சொல்லி நான் இன்ட்ரோடக்ஷனில் சொல்லியிருக்கேன். ஞான விஞ்ஞான யோகம்.
ஸோ ஞானம் விஞ்ஞானம் ரெண்டும் சேர்ந்து தான் முழுமையாகிறது அப்படிங்கிறத சொன்னார். அதனால் இந்த முதல் 3 ஸ்லோகத்தில் ஞான விஞ்ஞானத்தை பற்றி சொன்னார். பிறகு இந்த ஸ்லோகம் எப்படி இந்த பூமியில் சிருஷ்டி வருது அப்படிங்கிற விஷயத்தை பகவான் இனி சொல்ல போகிறார். ஸோ இந்த 7வது அத்தியாயத்திலிருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் ஈஸ்வர ஸ்வரூபத்தை பற்றி முழுமையாக சொல்ல போகிறார். அதுக்கப்புறம் ஈஸ்வர ஸ்வரூபம், அந்த ஈஸ்வர ஸ்வரூபத்துக்கான பக்தி மார்க்கம், அதன் சரணாகதி என்பதை பற்றி விளக்க இனி வருகின்ற ஸ்லோகத்தில் வருகின்ற அத்தியாயத்தில் இருக்கணும். ஸோ 7 to 12 வரைக்கும் ஏற்கனவே நம்ம இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அதில் முதலில் ஈஸ்வர ஸ்வரூபம் என்று தொடங்குகிறார். நாம் முதலில் முதல் ஷட்கத்தில் என்ன பார்த்தோம்? 1வது அத்தியாயத்தில் 6வது அத்தியாயம் வரைக்கும் ஜீவனை பற்றி சொன்னார். அங்கு இந்த ஜீவனை 2ஆக பிரிக்கிறார். எப்படி பிரித்தார்? 2 அம்சங்களை கூடியதுதான் ஜீவன் என்றார். என்ன? முதல் அம்சம் ஆத்மஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம் ப்ளஸ் அனாத்மஸ்வரூபம். இந்த 2ம் சேர்ந்தது தான் ஜீவன். இந்த அனாத்மஸ்வரூபத்தில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் 3 சரீரம் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காரண சரீரம், சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம். ஆனால் ஆத்மா அனாத்மா சேர்க்கை தான் ஜீவன். பிறகு ஆத்மாவின் லட்சணம் என்ன என்பதையும் அனாத்மாவின் லட்சணம் என்ன, அதனுடைய சொரூபம் என்ன என்பதையும் நாம் விளக்கமாக 2வது அத்தியாயத்தில் பார்த்தோம். அதே போல் இங்கே ஈஸ்வரனை பற்றிய விசாரம் செய்ய போகிறார். ஈஸ்வரன் என்ற தத்துவத்தை எடுத்துக்கொண்டு அதை 2ஆக பிரிக்கிறார். எப்படி ஜீவனை ஆத்மா அனாத்மா என்று பிரித்தாரோ அதே போல ஈஸ்வரனை பிரம்ம தத்துவம், மாயா தத்துவம் அப்படின்னு சொல்றார். ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு இந்த 2 தத்துவமும் வந்துடும். பிரம்ம தத்துவமும் மாயா தத்துவமும் வந்துடும். இப்போ ஈஸ்வர தத்துவம், அதாவது பிரம்ம தத்துவம், பிரம்ம தத்துவத்துக்கு நம்ம பார்ப்போம். மாயா தத்துவம் அதோடைய லட்சணம், பிரம்ம தத்துவத்தினுடைய லட்சணம் பார்க்க வேண்டும். பிறகு மாயா தத்துவத்தின் லட்சணமும் பார்க்க வேண்டும். இந்த பிரம்ம தத்துவத்திற்கும் மாயா தத்துவத்திற்கும் உள்ள வேற்றுமை ஒற்றுமை பார்க்கணும். முதலில் ஒற்றுமை என்னன்னு பார்த்தோம்னா, இந்த பிரம்ம தத்துவம் அனாதி. அனாதி என்றால் தோன்றவில்லை, தோன்றாத ஒன்று. ந ஜாயத்தே மிரியத்தே, பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை, அனாதி அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் இந்த மாயா தத்துவமும் அனாதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அனாதி என்றால் பிறக்கவில்லை, தோற்றம் கிடையாது, எப்பொழுதிருந்து இருக்கிறது என்றும் தெரியாது நமக்கு. ஸோ பிரம்மம் எப்பொழுது தோன்றியது தெரியாது, மாயா எப்பொழுது தோன்றியது என்று தெரியாது. இந்த கேள்விக்கு பதிலே இல்லை. இந்த 2ம் சேர்க்கை தான் ஈஸ்வரன். அப்போது தோற்றமும் பேச முடியாது இந்த இடத்துல. ஏன்னா அது 2 தத்துவம் சேர்ந்துருக்கு, 2மே அனாதி. 2ம் சேர்ந்தது, அதாவது பிரம்ம தத்துவம் ஈஸ்வர மாயா தத்துவம் 2ம் சேர்ந்ததால் கூட 2மே அனாதினால நம்ம அதை பற்றி பேச முடியாது. ஸோ ஈஸ்வரன் அனாதி, இவை தான் ஒற்றுமை. இந்த இடத்துல ஒற்றுமை என்ன இருக்குது? 2மே அனாதி. இந்த பிரம்மம் அனாதி என்பது வேதத்தின் கருத்து. இந்த வேதம் இது சாங்கிய பிலாசபியில் தான் 2மே அனாதின்னு சொல்கிறோம். ஆனால் வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா, பிரம்மம் அனாதி, ஆனால் மாயை பிரம்மத்தின் நிழலாக இருப்பதால் அது அனாதி என்றார். ஏதாவது வேதாந்தத்தில் அத்வைத்தம் பின்பற்றுவதின் காரணமாக அவர்கள் 2 அப்படிங்கிறத ஒத்துக்க மாட்டாங்க. பிரம்மம் மட்டும்தான், பிரம்மத்தினுடைய நிழல், பிரம்மத்தினுடைய தோற்றம்தான் இந்த மாயை. ஸோ பிரம்மம் அனாதியாக இருப்பதால், இந்த மாயை அதனுடைய நிழலாக இருப்பதால், இந்த பிரம்மத்தின் நிழலாக இருக்கிறதால், வெறும் தோற்றமாக இருப்பதால் அது அனாதியை போல இருக்கிறது. ஆக அனாதி இல்லைங்கிறது அந்த. அதனால தான் அதை மித்யா, மித்யா என்றால் வெறும் தோற்றம். இப்பொழுது பிரம்மத்தின் சொரூபம் அறிவு ஸ்வரூபம். இப்போ அனாதின்னு பார்த்தோம். 2வது என்னன்னா பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் அறிவு ஸ்வரூபம், ஞான ஸ்வரூபம், சேத்தன ஸ்வரூபம் என்பார்கள். அதாவது உள்ளுணர்வு, பியூர் கான்சியஸ்னஸ் சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாயின் ஸ்வரூபம் அப்படி சொல்ல முடியாது, அது அச்சேதனம். ஏன்னா அது ஜடம், ஜடஸ்வரூபம். பிரம்மத்திற்கும் மாயைக்கும் உள்ள வேறுபாடு இது மெயினான வேறுபாடு. இது அனாதி, இது அச்சேதனம், இது சேத்தனம். பிரம்மம் சேத்தனம், இது அச்சேதனம்.
மூணாவது வேற்றுமை என்னென்னா பிரம்மம் நிர்விகாரம், எந்த மாற்றமும் அடையாதது, மாறாதது, எப்பொழுதும் இருக்கக்கூடியது. ஆனால் இந்த மாயம் விகாரத்தை கொண்டது, மாற்றத்துக்கு உரியது. இந்த விகாரம் உடையதால் இது இந்த வேற்றுமை மெயினாக சொல்லப்படுகிறது. மூணாவது பாயிண்ட், பிரம்மம் நிர்குணம். நிர்குணம் என்றால் எந்த குணமும் இல்லாதது. மாயா 3 குணத்துடன் கூடியது, அதனால அது சகுணம் என்று சொல்றோம். இந்த மாயை சகுணத்துடன் இருக்கும். பிரம்மம் நிர்குணம், மாயை சகுணம். 4வது, பிரம்மம் சுதந்திரமானது, எதையும் சாராமல் இண்டிபெண்டன்ட் அப்படி சொல்லுவோம். சாராமல் இருப்பது தான் பிரம்மத்தினுடைய சொரூபம். பிரம்மஸ்வரூபம் அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த மாயை அது பிரம்மத்தின் ஆசிரியமாக, ஏன்னா பிரம்மத்தினுடைய நிழல் தான் அது, பிரம்மத்தை ஆசிரியமாக கொண்டது. இந்த மாயை எப்பொழுதும் பிரம்மத்தை சார்ந்து தான் இருக்கும். பிரம்மம் இல்லை என்றால் மாயை இல்லை. எக்ஸாம்பிள் நம்ம சொன்னால், இப்போ நான் நிலா வெளிச்சத்தில் நடந்து போயிட்டு இருந்தால் எனக்கு பின்னாடி நிழல் ஒன்று வரும். ஸோ நான் இருந்தால்தான் இந்த நிழல் இருக்கும். நிழல் நான் இல்லை என்றால் நிழல் இல்லை. நான் இல்லைன்னா எப்படி நிழல் இருக்கும்? நிழல் இருக்க முடியாது. அதாவது நம்முடைய நிழல் பின்னாடி வரும், ஆனால் நாம் இருந்தால்தான் அந்த நிழல் இருக்கும். அதனால தான் இது இந்த மாயை நம்ம ஆசிரியம். என்னுடைய நிழல் என்னை ஆசிரித்து இருக்கிறது. அதே போல இந்த பிரம்மத்தை ஆசிரித்து இருப்பது இந்த மாயா. இந்த 5வது, இந்த பிரம்மம் சத்தியம், எப்பொழுதும் இருக்கக்கூடியது, 3 காலங்களில் இருக்கக்கூடியது. மாயா மித்யா, வெறும் தோற்றமாக இருக்கும், அதாவது காணல் நீரை போல. இப்படிப்பட்ட பிரம்மம் விகாரமற்றது, சுதந்திரமானது. பிரம்மத்தினுடைய சொரூபம் ஏற்கனவே நம்ம 2வது இதெல்லாம் பார்த்துட்டோம். பிரம்மம் எப்படிப்பட்ட சொரூபத்தை உடையது? விகாரமற்றது, சுதந்திரமானது, நிர்குணமானது, நித்தியமானது. பிரம்மன் அதற்கு எதிர்மறையானது இந்த மாயை. மாயை பார்த்தீங்கன்னா அப்படி எல்லாமே ஆப்போசிட் இருந்தது. எதை சார்ந்து? பிரம்மத்தை சார்ந்து இருக்கும், சகுணமாக இருக்கும், மித்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது 2ம் மாயையுடன் சேர்ந்த அந்த பிரம்ம தத்துவம் தான் ஈஸ்வரன் அப்படின்னுங்கிற சொல்கிறோம். இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது? இனி வருகின்ற இடங்களில் ஈஸ்வரன் என்றால் பிரம்மமும் மாயையும் சேர்த்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இதிலிருந்து தான் இந்த சகல பிரபஞ்சமும் ஜீவனும் எல்லாம் தோன்றியது. இந்த பிரபஞ்சம் உலகம் தோன்றியது. ஆகவே இதற்கான காரணம் ஈஸ்வரன் என்றால் காரியம் அந்த ஜீவன். காரணம் ஈஸ்வரன், அதனால் அதிலிருந்து தோன்றியது ஜீவன், ஜெகத் எல்லாம் அதோடைய காரியம். அதனால் ஈஸ்வரன் காரணம், ஈஸ்வரனுடைய படைப்பு காரியம். ஈஸ்வரனுடைய படைப்பு தான் இந்த உலகம், ஜீவன். இனி எப்படி இந்த ஈஸ்வரனிடமிருந்து இந்த உலகம் தோன்றியது என்பதை நாம் பார்க்கலாம். ஏன்னா நமக்கு கேள்வி எப்படி வரும்? ஏன்னா மற்ற மதத்துக்காரங்களெல்லாம் ஒரு வாரத்தில், அதாவது 3 நாளில் எல்லாம் தோன்றியது, ஏவா இது சொல்லி என்னது ஆதாம் ஏவா இந்த உலகத்தில் வந்தது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு வாரத்தில் எல்லாம் தோன்றியதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய சனாதன தர்மத்தில் எப்படி அந்த உபனிஷத்தில், ஒவ்வொரு உபனிஷத்துலையும் இந்த மாதிரி இந்த கிரமத்தை பற்றி சொல்கிறாங்க. நீ எப்படி இந்த ஈஸ்வரனிடமிருந்து இந்த உலகம் தோன்றியது என்ற கேள்விக்கான பதில் வருகிறது. இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் எது தோன்றினாலும் அதற்கு 3 நிலை இருக்கும். முதலாவதாக காரணம், காரண நிலை, காரண அவஸ்தான்னு சொல்லுவாங்க. அதாவது நாம் போன பிளேஸில் மெட்டீரியல் காஸ். அதுக்கப்புறம் சூக்ஷ்ம அவஸ்தா, அதாவது வெளிப்படாத நிலை. வெளிப்படாத நிலைன்னா ஜஸ்ட்டு அவ்வியக்தமாக இருக்கும், அதாவது பிளான் பண்ணுற மாதிரி ஐடியாவாக இருக்கும். 3வது ஸ்தூலம், அந்த ஐடியா தான் ஸ்தூலமாக வரும், அது ஸ்தூல அவஸ்தா அப்படின்னு சொல்லலாம். ஆக 3 நிலை: காரண அவஸ்தா, சூக்ஷ்ம அவஸ்தா, ஸ்தூல அவஸ்தா. இந்த 3 நிலையை கடந்து வரணும் எந்த படைப்பாக இருந்தாலும் சரி. இந்த கிரமத்தில் தான் நாம் இந்த உலகத்தை நாம் அனுபவிக்கிறோம். உதாரணமாக நம்ம ஏற்கனவே சொன்னது தான் பானை. ஒரு மண் பானை எடுத்துக்கொண்டால் அதற்கு
மெட்டீரியல் காசு என்னன்னா இந்த களிமண். அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்தூல அவஸ்தா, ஸ்தூலமாக என்னென்றால் முதலாவதாக அந்த களிமண் வைத்துக்கொண்டு இந்த குயவன் எப்படி இந்த பானையை உருவாக்குவது என்பதை கற்பனை செய்வான், ஐடியாஸ். அதுக்கப்புறம் தான் அந்த மண்ணையும் வைத்து இந்த ஐடியா, குயவனுடைய ஐடியாவை வைத்து இந்த பானை உருவாகிறது, ஸ்தூலமாக வருகிறது. ஸோ இதை நம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஸ்தூல நிலை, பிறகு அதற்கான காரணம், அதாவது சூக்ஷ்ம நிலையிலிருந்து, காரண நிலையிலிருந்து ஸ்தூல நிலை, சூக்ஷ்ம நிலை. களிமண் நமக்கு தேவைப்படுகிறது. இந்த களிமண் பானை செய்வதற்கு இதெல்லாம் காரணமாக இருக்கிறது. ஸோ இந்த 3 அவஸ்தை கடந்த நூல். ஒருவன் ஒரு படம் வரையணும் அப்படின்னாலும் அந்த படத்துக்கான மெட்டீரியல் காசு அவனுக்கு வேணும் போதோ, அதுக்கப்புறம் அந்த படத்துக்கான ஐடியா வேணும் அவனுக்கு, ப்ளஸ் அந்த ஐடியா தான் கற்பனை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அது அவங்க ஸ்கெட்ச் போட்டு அதை அப்படியே ஒரு தத்ரூபமாக அதை செய்து ஸ்தூலமாக நமக்கு காட்சியிருப்பான். இதுதான் நியமம். அதுபோலத்தான் இந்த உலகத்தில் ஒவ்வொன்றாக தோன்றியது. இந்த உலகம் ஸ்தூல அவஸ்தை என்றால் இதற்கு சூக்ஷ்ம அவஸ்தை ஒன்று இருக்க வேண்டும், அதனுடைய காரண அவஸ்தையும் ஒன்று இருக்க வேண்டும் என்பதை நாம் இப்போ நம்ம ஒரு பொருளை பார்க்குறோம், இந்த உலகத்தை பார்க்குறோம்னா இந்த பொருள், இந்த மலை, இந்த ஆறு, இதெல்லாம் ஒரு சூக்ஷ்மமாக தெரிகிறது என்றால் இதுக்கு ஒரு ஸ்தூலமாக தெரிகிறது என்றால் இதுக்கு ஒரு சூக்ஷ்ம காரணம் இருக்கிறது. அந்த சூக்ஷ்ம காரணத்திலிருந்து இன்னொரு காரண அவஸ்தா ஒன்று இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த உலகத்திற்கான காரணம் ஈஸ்வரன் என்றால் எப்படி ஈஸ்வரன் இந்த உலகத்தை படைத்தார் என்ற கேள்வி நமக்கு வரும். அதற்கு நம்முடைய சாஸ்திரத்தில் சிருஷ்டி என்ற ஒரு விசாரம் சொல்கிறது. ஈஸ்வரனிடமிருந்து எப்படி இந்த உலகம் தோன்றியது என்பதைத்தான் சாஸ்திரத்தில் சிருஷ்டி. ஈஸ்வரன் இந்த உலகத்தை உருவாக்கினார், அதற்கு காரணமாக இருக்கிறார். ஈஸ்வரன் எப்படி கிரமமாக சூக்ஷ்மத்தையும் ஸ்தூலத்தையும் இந்த உலகத்தை படைத்தார் என்று சாஸ்திரத்தில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சிருஷ்டி கிரமத்தை தான் இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார், அதை வரிசைப்படுத்தி விளக்குகிறார். நம்முடைய சாஸ்திரத்திலும் உபனிஷத்திலும் இதெல்லாம் கிரமமாக சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக சங்கராச்சாரியர் ஒரு விஷயத்தை சொல்கிறார். நம்ம இந்த காலத்துல எல்லாம் நாற்று நட்டுறது கொஞ்சம் சில பேர்லாம் ரொம்ப ஆளு கிடைக்க மாட்டேங்கிறது, கூலியும் அதிகமாக கேட்குறாங்கங்கிறதுக்காக நான் மட்டக்களப்பில் ஸ்ரீலங்கா மட்டக்களப்பில் இருந்தப்போ இதை நான் பார்த்தேன். என்ன பண்ணுவாங்கன்னா நிலத்தை நல்லா 2-3 தடவை உழுதுருவாங்க. உழுதுனதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சிட்டு விதை நெல்லை எடுத்து கையில் இறச்சி விடுவாங்க. இறச்சி விடும்போது அது எப்படின்னா அந்த விதை நெல் போய் விழுந்த இடத்துல அப்படியே முளைச்சி வந்துடும். அது மாதிரி பகவான் ஈஸ்வரன் இதை படைக்கவில்லை, இந்த உலகத்தில் படைக்கவில்லை, அது மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். எப்படி ஈஸ்வரன் இந்த உலகத்தை கிரமமாக ஒன் பை ஒன்னாக கிரமமாக படைத்தார் என்பதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அதைத்தான் சிருஷ்டி, அதாவது சிருஷ்டி அப்படின்னு சொல்கிறார். எப்படி காரணத்திலிருந்து முதலில் ஆகாசம், ஆகாசத்திலிருந்து வாயு, வாயுலிருந்து அக்னி, அக்னிலிருந்து ஆபகா, ஆபகம் பிருத்திவி. அதாவது உங்களுக்கு ஆகாசம்னால் ஈதர் தெரியும், ஆகாசம் தெரியும். அதுலேருந்து வாயு வருது, வாயுலேருந்து அக்னி வருது, அக்னியிலிருந்து தண்ணீர் வருது, தண்ணீர்லேருந்து பிருத்திவி வருது. இதுதான் வரிசையாக வருகிறது. வேதாந்தத்தில் இந்த சிருஷ்டி எப்படி தோன்றுகிறது என்பதை தெளிவாக விளக்கி இருக்கிறது. அதுபோல உபனிஷதங்கள் இந்த சிருஷ்டி எப்படி தோன்றுகிறது என்பதை கிரமமாக சொல்கிறது. ஆனால் ஒவ்வொரு உபனிஷத்தும் ஒவ்வொரு கிரமத்தில் சொல்கிறது. அதற்கு பல காரணமும் இருக்கிறது. சில சமய பெரியவர்கள் வேதாந்தத்தின் அடிப்படையாக சில நியமங்களை அனுசரித்து இந்த கிரமத்தை தோற்றுவிக்கிறார்கள் என்று சொல்கிறது. அதே போலதான் பகவத்கீதையில் வேதாந்தத்திலும் சாங்கிய தத்துவத்தின் அடிப்படையில் இந்த சிருஷ்டியை நமக்கு விளக்குகிறார். ஏன்னா ஒவ்வொரு உபனிஷத்தும் ஒவ்வொரு கிரமத்தில் சொல்லுது. ஆனால் பகவத்கீதையிலும் வேதாந்தத்திலும் எப்படி சொல்கிறதுன்னா சாங்கிய ஃபிலாசபியில் சில முக்கியமான விஷயங்களெல்லாம் எடுத்து நமக்கு விளக்குகிறார்கள். இந்த சிருஷ்டி எப்படி வந்தது என்பதை சாங்கிய ஃபிலாசபி என்ன சொல்லுச்சோ அது அப்படியே நம்ம இங்கே சொல்கிறோம். இந்த சாங்கிய ஃபிலாசபி, சாங்கிய தத்துவத்தை தோற்றுவித்தவர் கபில முனிவர். இந்த தத்துவத்தின் பெயர் சாங்கியம்.
இதை பற்றித்தான் நம்ம ஏற்கனவே நம்ம 4வது அத்தியாயத்தில் 2வது அத்தியாயத்தில் நம்ம இதை பற்றி சாங்கியத்தை பற்றி கொஞ்சம் கேட்டிருக்கோம். இருந்தாலும் இந்த கிரமம் எப்படி இந்த சிருஷ்டி கிரமம் வருது என்பதை சாங்கியத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சாங்கியம் சொல்லுகின்ற விஷயத்தை முழுவதுமாக வேதாந்தமோ கீதையோ எடுத்துக்கொள்ளவில்லை. சில முக்கியமான கருத்துக்களை மட்டும் நம் புரிதலுக்காக எடுத்துக்கொண்டிருக்கிறது. அந்த சிருஷ்டி கிரமத்தை நம்ம பார்க்கலாம். வேதாந்தத்தில் இந்த சிருஷ்டி கிரமம் எப்படி என்றால், ஈஸ்வரன் தான் மூல பிரகிருதி, அதிலிருந்து தோன்றியது, ஒன்றொன்றாக எப்படி தோன்றியது என்று சொல்கிறார். இவ்வாறு வேதாந்த தத்துவத்திற்கும் சாங்கிய தத்துவத்திற்கும் பல வேறுபாடான கருத்துக்கள் இருக்கிறது. ஏன்னா மூல பிரகிருதி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மூல பிரகிருதின்னு கீழான பிரகிருதியை சொல்லுவாங்க. ஈஸ்வரன் அப்படிங்கிற வேதாந்தத்தில் சொல்லி, வேதாந்தத்தில் ஏன் ஈஸ்வரன் சொன்னாங்க அப்படின்னா அதில் மாயா தத்துவமும் சேர்ந்து இருப்பதால். ஆனால் அப்போ தான் அந்த சிருஷ்டியை பற்றி சொல்ல முடியும். வேதாந்தம் அத்வைதத்தில் சிருஷ்டியே கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆகவே இந்த நம்ம புரிதலுக்காக சாங்கியத்தில் சில கருத்துக்களை எடுக்கிறது. சாங்கியத்தில் கடைசி கருத்து வேதாந்தம் முற்றிலும் முரணான கருத்தாக இருக்கிறது. இருந்தாலும் சாங்கியத்தினுடைய சிருஷ்டியை பற்றி 3 குணங்களை பற்றி சில நல்ல விளக்கம் தந்திருக்கிறார்கள். அதனால் அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த விசாரம் எப்படி முதலில் சாங்கிய சிருஷ்டி கிரமம் நமக்கு புரிந்தால் நமக்கு வேதாந்த கருத்தும் ஈஸியாக புரியும். பகவத்கீதை சொன்ன விஷயம் புரியும். அதே போல் நமக்கு மனதை பற்றிய விஷயம் பதஞ்சலி முனிவர் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதை நாம் அஷ்டாங்க யோகத்தில் தெளிவாக சொல்லியிருக்கோம். அதனால் மனதை அடக்கிறது எப்படிங்கிறதையும் நம்ம அதிலிருந்து நமக்கு வேண்டிய கருத்துக்களை எடுத்துக்கலாம். எல்லாவற்றையும் சில நமக்கு தேவையான நமக்கு உதவியாக இருக்கின்ற கருத்துக்களை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டு பயிற்சி செய்வதில் எந்தவித தவறும் இல்லை. அதனால் இந்த சிருஷ்டியை விசாரம் நமக்கு இந்த சாங்கிய தத்துவம் பயனுள்ளதாக இருக்கும். ஏனென்றால் இந்த யோகிகளும் இந்த கபிலரும் நமக்கு சாதகமாக சில காரியங்கள் செய்திருக்கிறார்கள். அதன் காரணமாக நாம் எளிதாக புரிந்து கொண்டு நாம் ஆன்மீக பயிற்சியில் தொடரலாம். ஸோ வேதாந்தம் அத்வைதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அத்வைத தத்துவம் முக்கியமாக இருக்கிறது. ஆகவே தான் எது நமக்கு பயனுள்ளதோ அதை மட்டும் நாம் ஏற்றுக்கொள்ளலாம். இதிலிருந்து சாங்கிய தத்துவம். இந்த இடத்தில் முரண்பாடாக இருக்கிறது என்றால் அதை நீக்கிவிடுவோம். அதாவது நமக்கு கீதையிலும் வேதாந்த தத்துவத்திற்கும் முரணாக இருக்கின்ற சாங்கிய தத்துவத்தை விட்டுட்டு எதுக்கு நமக்கு சாங்கியத்தில் எது நமக்கு சாதகமாக இருக்கிறதோ அதை மட்டும் நாம் ஏற்றுக்கொள்ளலாம். பகவான் சாங்கியத்தில் சில சிருஷ்டி கிரமத்தை எடுத்து சொல்கிறார். அதனால் இந்த சாங்கிய சிருஷ்டி கிரமம் நமக்கு ஓரளவுக்கு தெரிந்தால் நமக்கு நன்றாக புரியும் என்பதற்காக பகவான் இது சொல்கிறார். சாங்கியம் சிருஷ்டி முழுமையாக நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் சில முக்கிய கருத்துக்காக சுருக்கமாக சொன்னோம்னா, சில குண விசாரம் அதாவது எப்படி இந்த சிருஷ்டி சாங்கியத்தில் தோன்றியது என்பதற்காக அந்த 3 குணங்கள் சில அதில் டிஸ்டர்ப், அதாவது அதனுடைய சமத்துவத்துக்கு டிஸ்டர்ப் ஆச்சுன்னா எப்படி ஒன்றுனா கிரமத்தில் தோன்றுகிறது அப்படின்னு சொல்லி சாங்கியர்கள் சொல்கிறார்கள். சாங்கியர்களின் சிருஷ்டி முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் இந்த கிரமம் குண விசாரம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுபோல யோகி சொல்கின்ற மன விசாரம் நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் அவர்கள் இந்த மனதை பிரித்து சாதகன் படிப்படியாக முன்னேறி செல்ல பயனுள்ளதான வழியை செய்திருக்கிறார்கள். ஸோ எது நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறதோ அதை நாம் இந்த சாங்கிய தத்துவத்தின் சிருஷ்டி கிரமத்தை ஓரளவுக்கு நாம் பார்க்கலாம். பிறகு பகவானே இந்த பிரம்ம தத்துவத்தில் அதனுடைய கிரமத்தையும் சொல்வார். இந்த பிரம்ம தத்துவத்தை 2ஆக பிரித்து சில புதுவகையான விளக்கத்தை அதன் பேரும் பகவானே கொடுக்கிறார். குறிப்பாக சாங்கியர்கள் சொல்கின்ற பேரும் பகவான் சொல்கின்ற பேரும் கொஞ்சம் மாறும். குறிப்பாக பகவான் சொல்கிறார் பரா பிரகிருதி என்றும் அபரா பிரகிருதி என்றும் 2ஆக பிரிக்கிறார். பரா பிரகிருதி என்றால் ஈஸ்வரன் இடத்தில் இருக்கும் பிரம்ம தத்துவத்தையும், பரா பிரகிருதி என்றால் ஈஸ்வரன் இடத்தில் இருக்கும் மாயா தத்துவத்தையும் சொல்கிறார். அதாவது பரா பிரகிருதி அபரா பிரகிருதி என்றால் மாயா,
மாயா தத்துவத்தை சொல்கிறார் என்று. ஸோ இதை ரெண்டையுமே பிரிக்கிறார். பராபிரகிருதி அபரா பிரகிருதியாக ரெண்டாக பிரிக்கிறார். முதலில் சாங்கிய தத்துவத்தில் இந்த சிருஷ்டி எந்த கிரமத்தில் வருகிறது என்று பார்ப்போம். சாங்கியம் சொல்கின்ற 25 தத்துவங்கள், அந்த 25 தத்துவங்களில் 24 தத்துவம் பிரகிருதி, ஒரே தத்துவம், அதாவது புருஷன் அப்படிங்கிறது 25வது தத்துவம். இந்த 24 தத்துவங்கள் எப்படி படிப்படியாக வருகிறது என்பதை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஏன்னா இது விளக்கமாக நாம் பார்த்தால் நமக்கு நன்றாக தெரியும். ஆகவே அடுத்த வகுப்பில் நாம் இந்த கிரமத்தை நாம் பார்ப்போம். ஓம் வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு.